அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பிஹ்சானின் இலா யௌமித்தீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு கணக்கிலடங்காத செல்வத்தை பெறுவதற்காக இறைவனால் அருளப்பட்ட இறை திருநாமங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்குற இருக்க திருநாமமானது அல் வஹாப், அதிகமாக வழங்குபவன். இந்த திருநாமத்தை எவரொருவர் புதன்கிழமை நல்ல முறையில் குளித்து உலு செய்து லுஹா தொழுத பின் இதனை 1000 தடவை ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கணக்கிலடங்கா செல்வத்தை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் எவரொருவர் ஃபஜர் தொழுகைக்கு பின் தினமும் 14 தடவை சலவாத்து முன்னும் பின்னும் ஓதி யா வஹாப் என்ற திருநாமத்தை 1400 தடவை ஓதி வருகிறாரோ அவருக்கு இறைவன் கணக்கிலடங்கா செல்வத்தை வழங்குவான் என்றும் அவருடைய சந்ததிகளும் செல்வந்தர்களாக வாழ்வார்கள் என்று இறைநேசர்களால் கூறப்படுகிறது. அதேபோல எவரொருவர் லுஹா தொழுகைக்கு பின் சஜிதாவில் இருந்தவாறு அல் வஹாப் என்ற திருநாமத்தை 7 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு இறைவன் அருளால் இரணம் விரிவாகும் என்றும், மேலும் லுஹா தொழுகையை 2 ரக்காயத்துகளாக 4 ரக்காயத்துகள் தொழுது சலாம் கொடுத்த பின்னர் அல் வஹாப் என்ற திருநாமத்தை 114 தடவை ஓத வேண்டும் என்றும், அவ்வாறு ஓத இயலாவிட்டால் 50 தடவை ஓதிக்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் இந்த அழகிய திருநாமத்தை நாம் அனைவரும் ஓதி பயனடைவோமாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள துவாக்களையும் தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.